முன்னாள் ஜனாதிபதிக்கான சலுகைகளுடன் மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடுகின்றமை ஏனைய வேட்பாளர்களுக்கு அநீதி என தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் இன்று அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நவசம சமாஜ கட்சியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ள சட்டத்தரணி சேனக்க பெரேரா இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தவிர தேர்தல்கள் ஆணையாளர், போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர், பொது அமைதி மற்றும் கிறிஸ்தவ மத விவகார அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் அந்த அமைச்சின் செயலாளர் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அனைத்து வேட்பாளர்களும் ஒரே மட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே நாம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளோம். 105 போலீஸ் உத்தியோகத்தர்கள் வழங்கப்பட்டுள்ளனர். 3 உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் கடமைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று ராணுவத்தினரும் வழங்கப்பட்டுள்ளனர். தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. எனினும் இந்த இடத்தில் 6151 வேட்பாளர்களும் ஒரே விதத்தில் கவனிக்கப்பட வேண்டும். இதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட சலுகைகளை தேர்தல் முடியும் வரை வாபஸ் பெறுமாறு நாம் உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். அதேபோன்று தேர்தல்கள் ஆணையாளரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளோம். இதேவேளை மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகளை குறைந்தது தேர்தல் காலத்திலாவது குறைக்குமாறு கோரி மக்கள் விடுதலை முன்னணி இன்று மனித உரிமை ஆணைக்குழுவில் மனு ஒன்றை கையளித்துள்ளது. ஜனாதிபதி உரிமை சட்டத்தின் பிரகாரம் ஒரு பக்கமே காணப்படுகிறது. அந்த பக்கத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? ஜனாதிபதி தனது பதவியிலிருந்து விலகும் பட்சத்தில் அவருக்கு உத்தியோகபூர்வ இல்லம், கொடுப்பனவு ஆகியன மாத்திரமே வழங்கப்பட வேண்டும். பாரிய அளவிலான சலுகைகளை அவர் அனுபவித்து சட்டத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம். தேர்தல்கள் ஆணையாளர் தலையீடு செய்ய வேண்டும்.